ஓம் ஸ்ரீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது வைகாசி விசாகம். கலியுக வரதுனா தமிழ் கடவுள், நம் கந்த கடவுளாம் நம் சொந்த கடவுளுக்கு பல திருவிழாக்கள் உண்டு. முருகனுக்கு சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, அந்த மாதிரி தைப்பூசம், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நிறைய காவடி எடுக்கிறது, அலகு குத்துது, தேர் இழுக்கிறது. இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, சந்தன காவடி, மயில் காவடி, இந்த மாதிரி நிறைய வகையான காவடிகள்லாம் முருகனுக்கு எடுப்பாங்க. பால் குடம் எடுக்கிறதும் பால் அபிஷேகம் செய்கிறதும் அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. இது முருகனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியும் நாம் கொண்டாடுவோம். இந்த விரதம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய நாள் விரதம் இருப்பாங்க, ஒரு மண்டலம் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ இது நம்ம முருகனை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நாம் கொஞ்சம் நினைவு கூறலாம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலேருந்து உதிக்கிறார் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு ஒரு 6 முகங்கள் 5 முகங்கள் உண்டு. வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம், தத்புருஷம், அதோடு சேர்ந்து உங்களுக்கு அதோமுகம்னு ஒரு முகம். அது எல்லாம் அப்படியே ஒரு 6 தீப்பொறிகளாக ஒரு 6 தாமரை மலர்களில் போய் வாயு பகவானும் அக்னி பகவானும் கையில் ஏந்தி போய் ஒரு நாணல் புல் கங்கை கரையில் வச்சிடுறாங்க. அந்த தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக வளருது. கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. பார்வதி அவங்கள போய் பார்த்த உடனே ரொம்ப ஆவலோடு தன்னுடைய குழந்தைகள் அப்படின்ற போது ரொம்ப ஆவலாக ஒரு சேர கட்டி அணைக்க 6 முகங்களுடன் ஒரு முருகனாக மாறிடுறாரு. கந்து அப்படின்னா கட்டுதல். அதனால் பார்த்திங்கன்னா முருகனுக்கு கந்தன் என்ற பெயர் தான். முருகன், கந்தன், குகன், ஷண்முகா, அந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. குகா, ஷண்முகான்னு நம்ம கூப்பிடும்போது முருகனுக்கு கந்தான்ற பெயர், கந்த சஷ்டி, கந்த குரு எல்லாம் கந்து அப்படிங்கிற பெயர் கொஞ்சம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இந்த 6 முகமான முருகன் ஒரே முருகனாக மாறுகிறார். அன்னை பார்வதி தேவி பக்கத்திலேயே இருக்கிறாரு. அன்னை மேலே ரொம்ப பிரிய, அம்மாவுக்கும் முருகப்பிள்ளை மேலே புண்ணியம். இவருக்கு அண்ணனா உங்களுக்கு விநாயக பெருமானும் இருக்கிறாரு. நாரதர் மாங்கனி கொண்டு வராரு. இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதனால் சுருக்கமாக இந்த நாளில் இதையெல்லாம் சொல்கிறதும் கேட்கிறதும் நமக்கு புண்ணியம். இந்த மாங்கனியால் சண்டை வர்றது உங்களுக்கு. யார் முறையில் உலகத்தை சுற்றணுன்னு அம்மையப்பனே உலகம்னு சுற்றி பிள்ளையார் வாங்கிடுறாரு. முருகன் மயில் மேலே கோபித்து கொண்டு ஆண்டியாக பழனி மலையில் போயிட்டு என் நாடு என் மக்கள் என் தேசம்னு நான் உருவாக்குறேன்னு சொல்லித்தான் நம் தமிழ் கடவுளாக நம் முருகப்பெருமான் மாறுகிறாரு. இந்த பார்வதி தேவி பிள்ளைய சமாதானம் படுத்தி சிவபெருமானின் திருவிளையாடல் லீலைகளை எல்லாம் கூறி சாந்தப்படுத்தி அவரை சுவாமி மலைக்கு அடுத்து போய் தகப்பனுக்கு உபதேசம் செய்கிறார். ஓம்கார பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்கிறாரு. நீ நீ கீழே இருக்கணும், நான் மேலே இருக்கணும், அது அப்படி தான் குரு உபதேசம்னு. ஏன்னா தெரியாதா, சிவபெருமானுக்கும் எல்லாம் தெரியும். நமக்கு தெரியாதா ஏபிசிடி? நம்ம குழந்தைகளையோ பேர குழந்தைகளையோ எனக்கு தெரியாதுப்பா, நீ சொல்லு, நான் கேட்குறேன்னு நம்ம கேட்கலையா? அதுபோல தான் அதுவும் இறைலீலை தான். அப்போ சுவாமி மலைக்கு உங்களுக்கு அது ஒரு படை வீடு. அங்கே தகப்பனுக்கு உபதேசம் செய்ய அப்போ அவருடைய அவதார நோக்கத்தை எல்லாம் அறிந்து பிறகு சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்கிறார். சூரனை ஆட்கொள்கிறார், சேவலாகவும் மயிலாகவும். அதற்கப்புறமா அதற்கு பலனாக தேவர்கள் தேவயானையை திருப்பரங்குன்றத்தில் மணமுடிக்கிறாங்க. அதற்கப்புறமா விநாயகர் துணையோட வள்ளியை மணமுடிக்கிறாங்க. வள்ளி தேவசேனாதி சமேதமாக பழமுதிர் சோலையில் அற்புதமாக முருகன் அமைதியான குழுகுளூர் ஒரு சோலையில் அழகாக காட்சி தர்றாங்க. இந்த அறுபடை வீடுகள், அதாவது உங்களுக்கு பழனி, திரு ஆவினன்குடின்னு சொல்லுவாங்க, பழனி, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா சுவாமி மலை, அந்த மாதிரி உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அறுபடை வீடுன்னு சொல்ல திருப்பரங்குன்றம், திருத்தணி, அப்புறம் உங்களுக்கு திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, இது மட்டும் இல்லாமல் நிறைய முருகன் கோயில் இருக்குது. குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டோன்னு பார்வதி தேவி
அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த குன்று இருந்தாலும் அதில் முருகன் கோயில் இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நிறைய கோயிலில் இந்த விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டாடப்படும். இந்த அறுபடை வீடுகள் மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோயில் சின்னதானாலும் சரி பெரிதானாலும் சரி சிவஸ்தலங்களிலும் இந்த சிறப்பான திருவிழாவுக்கு நிறைய கொண்டாடுவாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடியேற்றத்தோட ஒரு 10-15 நாள் கொண்டாடுவாங்க. அது மட்டும் அல்லாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேர் தெப்பல் சுவாமி ஊர்வலம் அதோடு சேர்ந்து இறுதியில் வள்ளி தேவசேனையோடைய திருக்கல்யாணத்தோடு இந்த விழா நிறைவடையும். அவர்கள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்றா போல் உங்களுடைய பழக்கங்களும் இருக்கும் இல்லையா, உங்களுடைய வழியாக்க உங்களை குல வழக்கமும் இருக்கும், அது பிரகாரமும் இருக்கலாம். வழக்கமே இல்லைனாலும் நாம் சில விரதங்கள் இருக்கிறதுல இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம். ஒரு மண்டலம் 48 நாள் 21 நாள் 6 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க, இல்லை அந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு கூட நாம் இருந்துக்கலாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. விசாக நட்சத்திரோட பௌர்ணமி இணைந்து வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் விசாக நட்சத்திரத்தை தான் ரொம்ப முக்கியமாக எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 8ஆம் தேதி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா மதியானம் 12:42 மணிக்கு ஆரம்பிக்குது விசாக நட்சத்திரம். அது திங்கட்கிழமை மாலை ஒரு 4 மணி அளவுக்கு வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம திங்கட்கிழமை கொண்டாடலாம். பக்கத்தில் இருக்க கோயிலில் எந்த நேரத்தில் எப்போ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து காப்பு கட்டி மாலை அணிந்து உண்ணா நோன்பு இருந்து இந்த விரதத்தை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாக்கா பால் பழம் அதை மாதிரி கூட நாம் அன்னைக்கு இருந்து நம்ம இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிகாலை எழுந்து நீராடி நீர் பூசி முருகனுக்கு பாக்களாலும் பூக்களாலும் நாம் வழிபாடு செய்யலாம். காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, பால் அபிஷேகம் செய்கிறது, அர்ச்சனை செய்கிறது, முருகனுக்கு இனிப்பு வகைகள் செய்கிறது, அறுசுவை உணவு படைப்பாங்க இல்லையா, சாம்பார் வடை பாயசம்லாம் செஞ்சு அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் செய்யணும், நீ கண்டிப்பாக ஒரு இனிப்பு செய்யலாம். வெல்லத்தினால் ஆன இனிப்பு செய்கிறது, இந்த கந்தரப்பம் அது மாதிரி எது வேணுமாலும் ஒரு இனிப்பு சக்கரை பொங்கல் கூட செஞ்சுட்டு நாம் யாருக்கா கொஞ்சம் பேருக்கு தானம் கொடுக்கறதும் சிறப்பு. இதை வீட்லேயும் செய்யலாம், கோயிலில் போயும் செய்யலாம். முடிகிறவங்க கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே நாம் 6 நெய் தீபம் போட்டு முருகனை அன்னைக்கு வழிபடலாம். வீட்டில் செய்கிறம்போது கந்த சஷ்டி கவசம், பகை கடிதல். கந்தன் அப்படின்ற பெயர் தான் ரொம்ப பிடிக்கும். கந்து அப்படின்னா கட்டுதல். ஏன்னா பார்வதி தேவி அப்படியே 6 குழந்தையும் ஒன்றா கட்டிடுறாங்க இல்லையா, அதனால தான் அந்த கந்து அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இதனுடைய என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கைகூடும். ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இந்த விரதம் இருக்கிறது. இல்லைன்னா அங்கே நடக்கிற திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழிக்கிறது நமக்கு திருமண தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா முருகனுடைய பிறந்த நாள் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் பகை நீக்கும். பகைவர்களும் நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க, நண்பர்களாவாங்க. எப்படின்னா முருகன் சூரபதுமனை கொல்லவில்லை, மாறாக அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அவர் வச்சுக்கிட்டார். அதனால் பகை நீக்கும். செல்வம் சேரும். அமுதவல்லி சுந்தரவல்லின்னு மகாவிஷ்ணுவுடைய பெண்கள், அதாவது மகாவிஷ்ணுக்கு 2 கண்ணீர் துளி வந்துதான். அந்த 2 கண்ணீர் துளியும் அமுதவல்லி சுந்தரவல்லின்னு வலது கண்ணு துளியும் இடது கண்ணு துளியும் வந்துடுது. அவங்க தான் வள்ளி தேவசேனாதியாக முருகப்பெருமானுக்கு மனைவிகளாக வந்திருக்கிறதாக நமக்கு ஒரு ஐதீகம். இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோன்னாக்கா வள்ளி தேவசேனையோடு இருக்கிற ஒரு முருகனுடைய படம் வைத்து கூட நாம் வழிபாடுகளை சிறப்பாக செய்து அற்புதமான பலன்களை அடையலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவிளக்கு ரொம்ப சிறப்பு. தேனும் திணைமாவும் கலந்த ஒரு மாவிளக்கு செய்யலாம். இல்லைனா திணை மாவு லட்டு அது மாதிரியாக கூட நாம் செய்யலாம். இதையெல்லாம் செய்கிறதும் தானம் கொடுக்கறதும், குழந்தை வரம் வேண்டுபவங்க பால் காய்ச்சி குழந்தைகளுக்கு சர்க்கரை போட்டு அதில் ஏலக்காய் போட்டு இல்லை கற்கண்டு போட்டு குங்குமப்பூ இது மாதிரியெல்லாம் போட்டு முருகனுக்கு அதை நைவேத்தியம் வச்சுட்டு நாம் செஞ்சுக்கலாம். நம்ம வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம்னாக்கா அதை பற்றி நாம் கவலை இல்லை. நம்ம ஒரு 6 நெய் தீபம் போட்டு ஸ்டார் கோலம் போடணும்.
போட்டுட்டு முருகன் படத்தை வச்சு வீட்டில் பூஜை செய்யலாம். பூக்கள் சிவப்பு வண்ண பூக்கள், செம்பருத்தி பூ, அரளிப்பூ, செண்பகப்பூ ரொம்ப முருகனுக்கு பிடிக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த பூ கிடைத்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். தாமரைப்பூ கூட சிறப்பு. இந்த வகையாக உங்களுக்கு முடிந்த விரதம் சாப்பிடாம கூட இருக்கலாம். சுகர் பேஷண்ட் அது மாதிரினா சாப்பிடாம மயக்கம் போட்டுலாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன முடியுமோ யதாசக்தி பக்தி தான் முருகனுக்கு முக்கியம். இந்த வகையில் இந்த வைகாசி விசாகம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடி முருகனின் பரிபூர்ண அனுகிரகங்களை பெற்று உலகத்தில் எல்லாரும் நிம்மதியாக ஒத்துமையாக சந்தோஷமாக முருகனை கும்பிடுறதுக்கு எல்லாரும் பாக்கியம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். 2 வருஷம் முன்னாடி அந்த கொரோனா டைமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், காவடியெல்லாம் எடுக்க முடியலன்னு. முருகன் நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று முருகன் தாழ் பணிந்து இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து ஏதானும் ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். எங்கும் எப்போதும் முருகன் நாமம் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.